உக்ரைன் யுத்தம் முழுக்க முழுக்க யாரால் நடத்தப்படுது? சத்தியமா அன்னை அமெரிக்காவால தான். இதுல உனக்கு சந்தேகம் வேறயா? அப்படின்னு உலகமே நம்மள பார்த்து கேட்டுரும். ஆனா, அந்த அமெரிக்கா அப்படிங்கிறது 2 வெர்ஷனா மாறிப்போச்சு. பைடன் நிர்வாகம் அப்படிங்கிறது காலங்காலமா அமெரிக்கா பயணிக்கக்கூடிய ஸ்டைலு. ட்ரம்ப் நிர்வாகம் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுதலான நிர்வாகம். அமெரிக்காவ பொறுத்தவரையும் எல்லாத்தையும் குடுத்து, கெடுத்து கடைசியில அவனுங்கள அப்படியே அடிமையா ஆக்கி விட்டுரும். ட்ரம்ப பொறுத்தவரையும், நான் எவ்வளோ குடுக்குறேனோ, அத இம்மீடியட்டா எனக்கு செட்டில் பண்ணிரு. அதுக்கப்புறம் உன்னைய கெடுப்பேன் அப்படிங்கிறது தான். அந்த விசித்திரமான ஜோனுக்குள்ள இப்ப உக்ரைன் யுத்தம் போயிருச்சு. இதுல யாரு பெரும் அளவு பாதிப்பு அப்படின்னா, ஐரோப்பா தான். வக்கணையா அமெரிக்காவோட நிழல்லயே நின்னுக்கிட்டு, அமெரிக்காக்கு ஈக்குவல், அமெரிக்காவ காட்டிலும் மேல அப்படின்னு அமெரிக்கா கிட்ட வம்புக்கு போமாட்டாய்ங்க. அதான் அவனுங்கள்ட்ட உள்ள ஒரு ஹைலைட்டான விஷயம். இவ்வளவு காலம் தப்பிச்சதுக்கும் அதான். மத்த உலகம் பூரா வம்பிழுப்பாய்ங்க. தங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சாதிப்பார்கள். அமெரிக்காவுக்கு தேவை என்ன? ரஷ்யாவுக்கு எதிரா ஒரு பெரும் கூட்டம். எப்படி இந்தியாவுக்கு எதிரா பாகிஸ்தான் வேணும் அப்படிங்கிற மாரி, ரஷ்யாவுக்கு எதிரா ஒரு நாடு பத்தாது. ஒரு ஐரோப்பா கண்டத்தையே உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி உருவாக்கி வச்சிருந்தாய்ங்க. ட்ரம்ப பொறுத்தவரையும் அதெல்லாம் தனி கத தான். இப்ப நான் இல்லன்னா, உடனே ஓடி போய் ரஷ்யாவுக்கு கிட்ட என்ன பொண்ணு குடுத்து பொண்ணு எடுக்க போறீங்களா? எடுத்தா எடுத்துக்கங்கடா! அப்படிங்கிற மாரி, நான் இவ்வளவு தரேன், நீ இவ்வளவு தா. இவ்வளவு செலவு எனக்கு, இவ்வளவு செலவு உனக்கு. வரவு எனக்கு இவ்வளவு வேணும். ஏன்னா நான் பெரிய நாடு, நெறைய செலவு பண்றேன். உனக்கு வரவு கொஞ்சூண்டு இருந்தா போதுங்கிறது தான், அவரு பக்கத்துல இருக்கக்கூடிய மெக்சிகோல இருந்து, கூடவே நாய்க்குட்டி மாரி வந்த ஐரோப்பா வரையும் அவரோட ஃபார்முலா ஒண்ணே ஒண்ணு தான். மனுஷன் அத நோக்கி இறங்கி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஐரோப்பாவும் காசுக்கு பிரச்சனை இல்ல. அதே மாரி ஈகோக்கும் பிரச்சனை இல்ல. அதனால அவர்களும் இந்த நான் செலவ பண்றேன். ஆனா உன் கூட நின்னு நான் பண்ணணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? நான் தனியா பண்ணிக்கிறேன். அப்படிங்கிற மாரி இறங்கிட்டார்கள். பண்ணக்கூடிய ஆட்கள் தான். யாரு அப்டின்னா, பிரான்ஸ், ஜெர்மனி மட்டும் தான் அப்படி பண்ண முடியும். மத்த நாடுகளால அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, பிரான்ஸ், ஜெர்மனியோட சப்போர்ட்டோட பண்ணலாம். பிரான்ஸும், ஜெர்மனியும் அவனுங்களோட செலவுக்கு தாங்குவாங்களே ஒழிய, இவர்களுக்கு சப்போர்ட் குடுத்து தாங்க மாட்டார்கள். அப்ப சுத்தி சுத்தி அன்னை அமெரிக்கா பின்னாடி ஏதோ ஒரு வகையில போய் நின்னு தான் ஆகணும். அமெரிக்காக்கு இது நல்லா தெரிஞ்சனால தான் இந்த ஃபார்முலாவ கிளப்பி விட்டார்கள். பிரான்ஸ் அதுல இப்போ முதல் ஸ்டெப்புக்குள்ள வந்திருக்கு. அவர்கள் புதுசா நியூக்ளியர் ஏர் பேஸ உருவாக்க போறார்கள். 2035 தான் டார்கெட். அதாவது ஆப்பரேட்டிங் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா 2 ஸ்குவாட்ரன் ரஃபேல் விமானங்கள ஆப்பரேட் பண்ண போறார்கள். நியூக்ளியர் மிசைலோட. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே 3 பேஸ்கள் இருக்கு. இப்ப 4வதா இத உருவாக்க போறார்கள். எதுக்கு அப்டின்னா, முழுக்க முழுக்க பிரான்ஸ் தன்னோட ஆளுமைய இந்த பிராந்தியத்துல காட்டுறக்காக. ஆனா, அதுக்கு அவர்கள் ஏறக்குறைய ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆக்கி தான் ஆகணும். இது ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்காவுக்கும் மைலேஜ், ரஷ்யாவுக்கும் மைலேஜ். ஏன் அப்புட்ன்னா, அமெரிக்காவோட ஸ்பெண்டிங்ல இவனுங்க வாய் பேசிக்கிட்டு இருந்தாய்ங்க. இப்ப இவனுங்களோட ஸ்பெண்டிங்கே வந்துச்சுன்னா வாய் பேசுவார்களா அப்படின்னு கேட்டா, ஏதோ ஒரு டீல போட்டு ரஷ்யா கூட அனுசரணையா பயணிக்க தான் விரும்புவார்கள். அப்ப முடிஞ்சு போச்சா? காலர தூக்கி விட முடியாது. அப்படியே விட்டாலும் அமெரிக்கா ரஷ்யாவுக்கு கீழ நின்னு தான் காலர தூக்கி விட முடியும். 2 பயலுகளும் இப்படி சிறப்பா மைலேஜ் எடுத்துட்டார்கள். வேற வழி என்ன? பிரான்ஸ் தன்னோட மைலேஜுக்கு போராடி ஆகணும். போராட்ட களத்துக்குள்ள வந்துருச்சு. ஐரோப்பால இப்படி கலவரங்கள் நடக்கும்போது, ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்துல ரஷ்யா ஏறக்குறைய ஒரு மைலேஜே இல்லாத தாக்குதல் தான். இப்ப சமீபத்துல உக்ரைன் நடத்தின ஆளில்லா விமான தாக்குதல். அத பத்தி விரிவா கடந்த பதிவுல பார்த்திருக்கோம். பார்க்காதவங்க அங்க போய் பார்த்துருங்க. அதுக்கு பதில் தாக்குதல் ரஷ்யா குடுத்து தான் தீரும். ஏன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயத்துக்கு பெரிய அளவு பதில் தாக்குதல் இல்ல. இது 3வது விஷயம் குடுக்கும்னு நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். ஏறக்குறைய இப்ப குடுத்துட்டார்கள். ஏறக்குறைய ஒரு 170 ஆளில்லா விமானங்கள வச்சு ஒரு பெரும் தாக்குதல். உக்ரைன் குடுத்தது அப்படிங்கிறது முக்கியமான சில பேஸ்கள குறி வச்சு தாக்குனார்கள். ரெசிடென்ஸ் பிளேஸ அவர்கள் குறி வைக்கல. அதே மாரி கச்சா எண்ணெய் மையங்கள குறி வைக்கல. சும்மாவே அந்த பகுதிகளுக்குள்ள போனாலே நியூட்ரலைஸ் செய்யப்படும். இப்ப இந்த மாரி முக்கியமான ஏர் பேஸ் இவனுங்க தாக்குவாய்ங்க, கோமாளித்தனத்த காட்டுவாய்ங்கன்னு தயாரா இருந்திருப்பாய்ங்க. அதனால 130 ஆளில்லா விமானத்துல 1 கூட டார்கெட் அச்சீவ் பண்ணல. எல்லாம் நியூட்ரலைஸ் ஆயிருச்சு அப்படின்னு அறிவிச்சுட்டு போயிட்டார்கள். இல்ல ரஷ்யா பொய் சொல்லுது அப்படின்னு இந்த பயலுகளும் சொல்லல, உக்ரைனும். அப்ப கன்ஃபார்ம் ஆயிப்போச்சு அப்படிங்கிறது தான். ஆனா பதிலடி அப்படிங்கிறது ஏறக்குறைய 170 மல்டிபிள் லொகேஷனு. 1 கூட ஆர்மி லொகேஷனும் கிடையாது. எனர்ஜி டிவிஷனும் கிடையாது. எல்லாத்தையும் வச்சு செஞ்சுட்டாய்ங்க. ரெசிடென்ஸ் டிவிஷன்லயே வச்சு செஞ்சுட்டாய்ங்க. 1 கூட தடுக்க முடியல. உக்ரைன் முழுக்க சிதறி போச்சு. இது தேவையா அப்படின்னு கேட்டா, தேவையா இல்லையான்னு அந்த மக்கள் தான் முடிவு பண்ணணும். அவர்களோட அதிபர் பண்ற கூத்துக்கு பலியாகிறது என்னமோ மக்கள் தான்.
அதே மாரி இந்த மாரி ஒரு பெரும் தாக்குதல் பண்ணாத அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பின்னாடியே அறிக்கை விடும். அப்படி ஒண்ணுமே அறிக்கையே காணோம். அமெரிக்காவ பொறுத்தவரையும் சிம்பிளா ரஷ்யா ஒண்ணே ஒண்ணு தான் இப்ப அமெரிக்கா கிட்ட கேட்டிருக்கு. இந்த எல்லாத்தையும் நிறுத்திட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டு தொலைச்சுட்ட. அதெல்லாம் பரவால்ல. இந்த உளவு தகவல மட்டும் நிறுத்திக்கயேன் அப்படின்னதுக்கு, உளவு தகவல்லாம் எப்படி நிப்பாட்ட முடியும்? நானே கொஞ்சம் தானே தெளிக்கிறேன். அத கண்டுக்காத அப்படிங்கிற மாரி கடந்து போயிட்டார்கள். ரஷ்யாவ பொறுத்தவரையும் சரி குடுத்து தொலன்னு தான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? ஆனா நான் வச்சு செய்றேன் பார் அப்படின்னு 2க்கும் தான். ஜெலன்ஸ்கியோட இந்த தாக்குதலுக்கும், அமெரிக்கா இந்த உளவு தகவல் குடுக்கவே அத கண்டுக்காதன்னு சொன்ன 2யும் மனசுல வச்சு தான் ஒரு பெரும் தாக்குதல். ரஷ்யாவுக்கே உரிய பாணி. சோவியத் யூனியன்ஸ்ல இருந்து செய்யற ஒரே ஸ்டைல் என்ன அப்படின்னா, நகரங்கள சுத்தி வளைச்சு தாக்கி அந்த மக்கள நிலகுலைய வைக்கிறது. என்ன அந்த காலத்துல பீரங்கி, ஆர்ட்டிலரி அப்படின்னு, இந்த காலத்துல அதெல்லாம் வேலையாகல. ஆளில்லா விமானம் அப்படின்னு. அவர்களோட கோர் ஃபார்முலா, சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாவ சட்டுன்னு உக்ரைனுக்குள்ள இறக்கி விட்டார்கள். யாரும் எதிர்பார்க்காத சமயம். ஏன்னா, அந்த 2 தாக்குதலுக்கு பதிலடி பெருசா இல்ல. அதே மாரி இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது, இல்ல அண்ணன் அமெரிக்கா வாய் பேசினதுக்கும் உனக்கு தான் ராசா உண்டு அப்படிங்கிற மாரி இறங்கி செஞ்சுட்டார்கள். இதுல இருந்து மீண்டு வருமா உக்ரைன் அப்படின்னா, மீண்டு வந்து என்னத்த சாதிக்க போறாய்ங்க? பேச்சுவார்த்தையில உட்கார்ந்து கையெழுத்து போட்டா முடிஞ்சு போச்சு. அப்படிங்கிறது தான் எல்லாரோட மனநிலையும். ஐரோப்பாலாம் இப்ப அவர்கள் தனியா ஸ்குவாட்ரன விரிவு பண்றது, அப்படி இப்படின்னு கிளம்பி போயிட்டார்கள். இதுல யாரு பேசும்போதும் உக்ரைனுக்கு இத தரேன், அத தரேன், இங்க வந்து நிக்கிறேன், அங்க வந்து நிக்கிறேன். அந்த ஜோலிக்கே இடம் இல்லங்கிறத இப்ப மேக்ரான் ஒரு பக்கம் ஸ்குவாட்ரன இன்கிரீஸ் பண்றேன் அப்படி இப்படின்னு படம் காட்டினாலும், ரொம்ப தெளிவா அதுல உக்ரைன கழட்டி விட்டார் அப்படிங்கிறது தான் மெயின் சாராம்சம். அப்ப விளையாட்டே அவர்களுக்குள்ள விளையாட ஆரம்பிச்சிட்டார்கள். இன்னமும் ஒரு பெரிய ஹைவேல வண்டி நனைஞ்சுக்கிட்டே வந்துச்சு. அந்த சேரும் ஜகதியும் தான் டயர்ல இருக்கு அப்படிங்கிற மாரி, இப்ப போம்போது ஒண்ணும் இல்ல வெயில் அடிக்குது அப்படிங்கிற மாரி தான் உக்ரைன் சிக்கிக்கிட்டு தவிக்குது. உக்ரைன் தான் சிக்கி தவிக்குது. அதுக்கு முழு காரணம் இந்த 3 பிளேயருக கிடையாது. உக்ரைன் ஆளக்கூடிய அதிபர் தான். அதிபர மாத்துனா கூட விடிவு காலம் பொறந்துரும். இல்ல இவர்கள் 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் அதிபருக்கு டிக்கெட் கிழிச்சு குடுத்தாலும் விடிவு காலம் பிறக்கும் அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.